நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. என் பெயர் கனகமணி. நான் ஹெல்பேஜிலிருந்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை. இது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆமாம், வாழ்க்கை என்றால் என்ன? நாம் வாழ்கிறோமே அதுதான் வாழ்க்கை. அது நல்லதோ தீமையானதோ அல்லது துன்பமானதோ எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் வாழ்க்கை. ஆரம்பம் என்றால் அதற்கு முடிவு ஒன்று வந்தே தீரும். இரவு வந்தால் விடிவும் பின்னாடி வந்து தான் தீரும். வாழ்க்கை இது போலத்தான். இந்த உலகம் எவ்வளவு அழகானது! ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது, அதுவும் புது புது அனுபவங்களோடு. அதை கண்டதும் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் பெரும் வெற்றிகளும் நம்மை ஒரு சொல்லப்போனால் ஒரு ஆனந்த நிலைக்கு தான் கொண்டு போகிறது. அந்த இளமை பருவம் தாண்டும் போது தான் நமக்கு துன்பம் என்றால் என்ன அல்லது வாழ்க்கை என்றால் என்ன, அதில் வரும் கசப்புகளும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு பார்த்தோமானால் ஓரளவு தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே நமக்கு பார்க்கும் சக்தி கிடையாது. அதுபோலத்தான் நம் வாழ்க்கை நோக்குவது அதுபோலத்தான். ஒரு பகுதி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை வச்சுட்டு ஐயோ வாழ்க்கைன்னா அப்படித்தான், அருகே கஷ்டம், இதை விட பேசாமல் செத்தே போகலாம் அப்படின்னு கூட சிலர் ஏங்குற நிலையில் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. இன்பமோ துன்பமோ எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்பமாக தான் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இன்பம் அப்படின்ட்டு தேடி போனால் அது கடைசியில் துன்பத்தில் வந்து முடியும். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இன்பம் யாவுமே துன்பமாகுமே. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும், ஒரே பக்கத்தோடு இருக்க முடியாது. எப்படி மனிதனுக்கு முகம் ஒன்று இருக்குது ஆனால் பின்னாடி தலையும் ஒன்று இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பக்கமும் தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்தது நடந்து விட்டால் இந்த வாழ்க்கை இன்பமயமானது என்று ஆனந்தம் கொள்கிறோம். இல்லை கொஞ்சம் கஷ்டம் வந்தால் ஐயோ எப்பா இது என்ன வாழ்க்கை, இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சலிச்சுக்கிறோம். ஆண்டவன் என்னை படைச்சிட்டு இந்த மாதிரிலாம் துன்பப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவன் மேலே பாரத்தை போடுறோம். அவன் தோளில் நம்ம இதெல்லாம் ஏற்றி வச்சிடறோம். ஆனால் பார்க்க போனால் இந்த இன்பமோ துன்பமோ எல்லாம் எங்கேருந்து வருது? நம்மக்கிட்ட இருந்து தான். நாம் செய்யும் செயல்களிலிருந்து தான் இன்பமும் துன்பமும் நமக்கு வரும். அது நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக மனசுக்குள்ளே இதெல்லாம் எண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த ஒரு இதுவும் இன்பமும் துன்பமும் பிறதர வரா அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு முட்டுக்கட்டையோ இல்லை துன்பமோ கஷ்டமோ அது மற்றவங்க நமக்கு கொடுக்கறதில்ல, அது நாம ஏற்படுத்திக்கிறது. ஏதோ சில சமயம் விதிவசமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதிலிருந்து வர்ற துன்பங்கள் கூட நமக்கு ஒரு பாடத்தை தான் கற்பித்து கொடுக்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே ஆண்டவனை குறை சொல்கிறதும் கூடாது, நம்ம வாழ்க்கையை வெறுக்கவும் கூடாது. வாழ்க்கை நம் வாழும் முறையில் தான் இருக்கிறது. நாம் தேடி செல்வது எதை நோக்கி போகிறோம், இதை நம்ம மனசுக்குள்ளே வரையறுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாதி துன்பங்கள் போயிடும். அப்படின்னா வாழ்க்கையில் துன்பமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் எந்த ஒரு வகையாவது ஒரு துன்பம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுக்காக? நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கத்தான். நமக்கு வாழ்க்கைனா இப்படி தான் அப்படின்னு
நமக்கு தெரிவிக்கத்தான் அந்த துன்பமும் வருது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதே பெரிய விஷயம் இல்லையா? நம்ம பெரியவங்களை எண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்க. அதை நம்ம நினச்சி பார்க்கறதில்ல. அதை நம்ம நினைக்கிறோம், ஓ அதெல்லாம் அவங்க தேடி வச்சுட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தானே அப்படின்னு நினச்சி ஒரு ஆணவத்தில் சில சமயம் பேசுகிறோம். கிடையாது. அவங்க நமக்காக செய்த அல்லது செய்கிற ஒரு மிகச்சிறந்த நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்ற ஒரு முனைப்பில் செஞ்ச செயல்கள் தான். இதற்காக நம்ம அவர்களை பாராட்டுறது மட்டும் இல்லை, அதனால தான் நம்ம இறந்தவங்களை நம்ம வணங்குகிறோம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் காட்டின வழி நல்லதாக இருந்தது, இனியும் அதுபோல் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அவங்கள நம்ம வணங்கி நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம முன்னோக்கி போகிறோம். எதுவுமே முன்னோக்குவதிலும் அதை அணுகும் முறையிலும் தான் நமது வாழ்க்கை லட்சியம். அப்படி ஒன்று நிலை வந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கை பாரமாக தோணாது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு இரண்டு படிகள் மட்டும் இல்லை, 2 முகங்கள் உண்டு. ஒன்று துன்ப நிலை, மற்றொன்று சந்தோஷ நிலை. இந்த ரெண்டையும் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஒரு குழந்தை பிறக்குது, வளருது. அது பல அனுபவங்களை நம்மிடம் மற்றும் இல்லை, சுற்றுப்புறத்திலிருந்து மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறதுலேருந்து எல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்க. அப்படி கற்று ஓரளவு பெருசாகி அவங்களும் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு தான் ஓ வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு ஒரு சின்ன உணரக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கிது. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, எந்த ஒரு இதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக ஐயோ அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. இதுதானா, இவ்வளவு தானா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தான் நமக்கு வாழ்க்கை இனிக்கும். இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாரமாக நம்ம மனசை அழுத்துவது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற கடமைகளையும் ஒழுங்காக செய்ய விடாது இல்லையா? ஏன்னா நம்ம மனசு தான் இந்த துன்பத்தில் அடிபட்டு கிடக்க, அது எப்படி ஒழுங்காக நினைக்க முடியாது. அப்படி நினைக்காம போகும்போது நம்ம செய்கிற செயல்களும் சரியாக இருக்காது. நம்ம செய்ய நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றுமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையை வந்துருச்சுன்னா அப்போ தான் நம்ம வெறுக்கிறதே. நம்ம இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் எதையாவது குடிச்சிட்டு நீட்டி நிமிர்ந்துடலாம் அப்படின்னு எத்தனை பேர் என் காது படவே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறதில்ல, எதனால இந்த நிலைமை வந்துச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து பார்க்கணும். எல்லாருமே தான், இப்போ என்னையும் சேர்த்து சொல்கிறேன். சில விஷயங்களை நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு புரியும், இதோட ஆழம் என்ன, இதோட தாத்பரியம் என்ன காரணத்தை கொண்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அப்போ தான் புரியும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தீர சிந்தித்து பார்த்தால் நமக்கு அது புரியும். அதாவது இதெல்லாம் திடீர்னு வர்றதில்லை. நாம் செய்கிற செயல், நாம் முன்னாடி செய்த செயல், இதோட விளைவு தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள். இந்த துன்பங்கள் அது சும்மா அப்படியே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அந்த துன்பம் அல்ல. இதெல்லாம் ஒரு படிப்பினை, ஒரு பாடம். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையோட உண்மை என்னென்னு தெரியும், அதுக்கு ஏற்ப நடந்துக்கவும் முடியும். இப்போ ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அதுக்கு அந்த நிலையில் அதோட வாழ்க்கை என்ன, நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா விளையாடணும். இந்த அளவுக்கு தான் அது கொஞ்சம் முதிர்ச்சி வரும்போது ஓ நம்ம படிக்கணும், மற்றவங்கள போல் படிக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வரும்போது அவங்க முனைந்து ஒரு செயலை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அதில் வெற்றி காணும்போது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஆஹா இப்படி ஒரு நல்ல பிள்ளை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த பாராட்டு அவனுக்கு ஒரு உத்வேகம் அளிக்குது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த ஒரு நிலையில் இவன் இன்னும் மேன்மேலும் மேல் நோக்கி போகிறான். பிறரை
எப்படி நம்ம எப்படி அவங்கள அணுகணும் எப்படி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சில சமயங்களில் அவங்க என்ன நினைக்கிறான்னா, அதுதான் மனிதன் செய்கிற ஒரு தப்பு. அதாவது எல்லாம் நம்மனால தான், நம்ம செஞ்சதுனால தான் இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறான்னு வச்சுக்கோ, அப்போ அவர் என்ன நினைப்பார், என் பிள்ளைக்கு பாரு எப்படியெல்லாம் சிறப்பாக செஞ்சேன், எல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் ஒன்றை மட்டும் மறந்துடுறாரு. அதாவது இது அவர் செய்த செயல் அல்ல. அந்த நோக்கமும் எண்ணமும் இருந்தால் கூட அது நிறைவேறதுக்கு யாரோட துணை வேணும்? ஆண்டவனோட துணை வேண்டும். அவரோட அதாவது ஈஸ்வரனோட அனுக்கிரகம் இருந்தால்தான் இதெல்லாம் நடைபெறும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவனை நம்ம நோக்கி போகணும். அவரோட விருப்பங்கள் என்னவோ அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க பார்க்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நாம் இந்த துன்பத்தில் இருந்தால் விலகி இன்னும் மேல்நிலைக்கு வர நமக்கு முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு கஷ்டமான காலம் வந்தால் அதுக்கு எப்படி அதை எதிர்நோக்கிறது, என்ன செஞ்சால் அது சரியாக வரும் அப்படின்ற ஒரு தெளிவும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த தெளிவெல்லாம் வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஞானம் வருது. ஞானம்னு சொன்னால் இப்போ சொல்லப்போனால் சும்மா இருப்பதே ஒரு ஞானம்ன்றாங்க. ஏன்னா சும்மா இருப்பது நம்ம சொல்கிறோம் சும்மா இருக்கிறதுன்னு, ஆனால் அது லேசான காரியம் இல்லை. எங்கே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட வேணும், 2 நிமிஷம் எதுவுமே நினைக்காம சும்மா இருந்து பாருங்கள், முடியுமா அவங்களால? நிச்சயமாக முடியாது. இந்த மனம் அதுக்குள்ளே எங்கெங்கேயோ போயிட்டு வந்துடும். ஏன்னா அதோட இயல்பே அப்படி தான். அதுக்கு தான் குரங்கு மனம்னு சொல்கிறது இந்த காரணத்தால் தான். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட அதால் நிலையாக நிற்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி போகிற ஒரு மனப்பான்மையில் தான் நாம் சில தவறுகளை செய்கிறோம். ஒரு பெண்ணை கண்டாலோ ஒரு ஆணுக்கு ஆசை வருது, அதே மாதிரி ஒரு ஆணை கண்டாலோ பெண்ணுக்கு ஆசை வருது. ஆனால் அவங்க முதல்ல யோசிக்க மாட்டேன், சரி இவனை விரும்புகிறோம், இது நமக்கு கல்யாணம் வரைக்கும் வருமா இல்லை அப்படின்றத அவங்க தெரியணும். அதே மாதிரி ஒரு ஆண் அப்படி தான், இந்த பெண்ணை பார்த்தா இது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணா, நமக்கு ஏற்ற பெண்ணா, இது சரி வருமா அப்படின்னு ஒவ்வொரு இதாக பார்த்து தெளிஞ்சாதான் அந்த பெண்ணு இவனோட வாழ்க்கையில் அம்சமாக பொருந்தி வரும். பொருந்தி வந்த பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கை ஒரு அழகானது மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு உறவாக இருக்கக்கூடும். காரணம் இவங்க ஒருத்தர் புரிஞ்சு இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும், நம்ம பிள்ளைகளை நல்ல நிலையில் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இந்த எண்ணம் தான் அவங்கள ஈடேற்றுமே ஒழிய மற்றபடி ஒருத்தர் போட்ட அவன் 2 வீடு வச்சுருக்கானா, சரி நம்ம எப்படி இந்த வருஷம் கஷ்டப்பட்டு இன்னொரு வீடு வாங்கிடணும் அப்படி. எதுக்கு இந்த போட்டி? அவனை ஜெயிச்சு அவனை விட இன்னும் 2 வீடு கூட வாங்கி என்னத்தை நம்ம அடைய போகிறோம்? இல்லை, துன்பந்தான். ஏன்னா அந்த புதுசாக ஒரு வீடு வாங்கினா அதுக்கு என்னென்ன செலவாகும், எவ்வளோ பிரச்சனைகள் அது வரும். அதெல்லாம் யார் எதிர்நோக்கணும்? இந்த குடும்பத் தலைவன் தான். இந்த குடும்பத் தலைவன்னு சொன்னால் அந்த குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ எல்லாத்தையும் வச்சு அவங்க அப்படியே அவங்களுக்கே முடியாத ஒரு நிலை வரும்போது தான் சிலர் என்ன செய்கிறாங்க, தற்கொலை செய்துக்கிறாங்க, இல்லாட்டி அந்த குடும்பத்தை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எதனால் வருது? காரணம் அவங்க யோசிக்கிறதில்ல. செய்யும்போது நமக்கு இது ஏற்ப வருமா, நமக்கு சரி வருமா அப்படின்றத அவங்க அதை யோசிக்கிறத சிந்திக்கிறதில்ல. ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்கும். இளம காலத்தில் எல்லாமே ரொம்ப மனோகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த ஒரு நிலையில் அவங்க இருந்து பார்க்கும்போது அவங்க செய்கிறதெல்லாம் சரியாக தான் தோணும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே சிந்திக்க சிந்தனை ஒன்று தான் நமக்கு தெளிவை கொடுக்கும். அந்த தெளிவு தான் நமக்கு வாழ்க்கைனா என்னன்றதை தெரிவிக்கும். அப்படி வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிட்டு நம்ம வாழ்ந்தால் தான் அது நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நம்ம குடும்பமும் நம்மளை சார்ந்தோரும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். நன்றி நேயர்களே. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு ஏற்ப இருக்கோ இல்லையோ தெரியலை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். நன்றி. நேயர்களே,
இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.